ஹாய்ங்க. ஆர்ஆர்பியில் இப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆர்ஆர்பி ஜேஇக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸை நம்ம இப்போ கண்டினியூஸாக பார்க்கலாங்க. என்னென்ன போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. ஜூனியர் இன்ஜினியர், டிபார்ட் மெட்டீரியல் சூப்பரிண்டென்ட், கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜி அசிஸ்டன்ட், இந்த 3 போஸ்ட்டுக்கு விட்டுருக்காங்கங்க நோட்டிஃபிகேஷன். இதில் வந்து என்னென்னா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எலிஜிபிள்ங்க. எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னாங்க, நாளைக்கு அக்டோபர் 31 நவம்பர் 30 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ஒரு 2 days எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. டிசம்பர் 2 வரைக்கும் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். ஆனால் அப்ளிகேஷன் வந்து 30th ஸ்டாப் ஆயிருங்க. ஃபீஸ் பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது மாடிஃபை பண்ணணும். ஆர்ஆர்பி ஜோன் சேஞ்ச் பண்ண முடியாதுங்க, போஸ்ட்டு சேஞ்ச் பண்ண முடியாது. பட் மற்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கான டேட் வந்து எப்படின்னா, நான் டிசம்பர் 3லேருந்து டிசம்பர் 12 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்கங்க. அதுக்கப்புறம் ஸ்க்ரைப் இருக்காங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு வந்து ஸ்க்ரைப் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரைபையும் ரெஜிஸ்டர் பண்ணணுங்க. அதுக்கான விண்டோ எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா டிசம்பர் 13லேருந்து டிசம்பர் 17 வரைக்கும் இருக்குங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணுங்க. அடுத்துங்க, இது லெவல் 6 பே ஸ்கேல் வந்து லெவல் 6ஓட ரேட்டிங்கில் இருக்குங்க. இனிஷியல் பே வந்து 35,400. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ்லேருந்து 18 இயர்ஸ்லேருந்து 33 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள். டோட்டல் வேக்கன்சிஸ் வந்து 2569. இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. அடுத்துங்க, இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணணுங்க. அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஒன்றும் இல்லைங்க, விசன் டெஸ்ட்டு தாங்க, கண் பார்வையோட டெஸ்ட்டு தாங்க. இது நீங்கள் பக்கத்தில் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இதில் ஃபிட்டாக இருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு இதுக்கு வந்து எலிஜிபிளுங்க. அடுத்து ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்குங்க 18 இயர்ஸ்லேருந்து 33 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து அப்ளை பண்ணலாங்க. அவங்க வந்து கேட்டகரி வைஸ் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த்து. அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு பின்னாடி நீங்கள் பிறந்திருக்கணும், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு பின்னாடி வந்து நீங்கள் பிறந்தவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிளுங்க. அடுத்துங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 33 இயர்ஸ்னால் 33 + 5 அந்த மாதிரி கணக்குங்க. ஓபிசி இருக்கிறவங்க வந்து 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது கொடுத்துருக்காங்கங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் பொறுத்த வரைக்குங்க அட்லீஸ்ட் 6 months நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கணும். அப்போ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு அதுலேயுமே எக்ஸ் சர்வீஸ்மேனில் கேட்டகரி வைஸ் ரிலாக்ஸேஷன் தனித்தனியாக இருக்குதுங்க. அதை என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தால் எப்படி, அதுக்கப்புறம் ஃபீமேல் கேண்டிடேட்டு, விடோஸு, டிவோர்ஸ்ட், அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்கங்க. இதில் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரிலாக்ஸேஷன்லாம் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபீஸ் பொறுத்த வரைக்குங்க மேல் கேண்டிடேட்ஸ் மற்ற கேண்டிடேட்ஸ்க்கெலாம் 500 ஃபீஸுங்க. நீங்கள் ஃபஸ்ட் இதில் எக்ஸாம் ப்ராசஸ் என்னென்னா 2 சிபிடி எக்ஸாம் இருக்குங்க. ஒரு சிபிடி எக்ஸாம் ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு 400 ரீஃபண்ட் ஆயிரும். நீங்கள் அப்ளை பண்ணும்போதே உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பீங்க. அதுக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க, ரீஃபண்ட் ஆயிருங்க 400 ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு மட்டும். அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாத்துக்கும் வந்து 250 rupeesங்க. 250 rupeesமே அப்படியே வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்குங்க 2 சிபிடி எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நடக்கும். 2 முடிஞ்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன், உங்களுக்கு இன்டர்வியூ கிடையாது. ஆனால் சிபிடி எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு சிபிடி எக்ஸாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது வெரி குவாலிஃபையிங் பர்பஸ் ஃபார் செகண்ட் சிபிடி. செகண்ட் சிபிடியில் நீங்கள் என்ன மார்க் வாங்குறீங்களோ அதை வச்சு தான் மெரிட் லிஸ்ட்டு எடுப்பாங்கங்க. ஃபஸ்ட்டு சிபிடி எக்ஸாமில் டோட்டலாக 90 minutesல 100 கொஸ்டினுங்க. 100 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் அட்டன் பண்ணணும். ஆனால் நெகட்டிவ் மார்க் இருக்குது, அதை யோசித்து நீங்கள் அட்டன் பண்ணணும். அதுக்கான சிலபஸ் வந்து கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன பேட்டர்னும் நம்ம பார்க்கலாங்க. இது வந்து நான் என்னோடய சேனல்லையே வந்து மேக்ஸுக்கான ஒரு வீடியோவாக ஒரு டாபிக் வைஸ் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சிபிடியோட ஸ்ப்ளிட் அப்புங்க. எந்தெந்த ஒரு செக்ஷன் வைஸ் எவ்வளோ மார்க்ஸு அப்படிங்கிறத ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிறதுக்கு அதிக கான்சன்ட்ரேட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட்டு சிபிடியில் கிளியர் ஆகிட்டீங்க, நீங்கள் செகண்ட் சிபிடிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா அதனுடைய ஸ்ப்ளிட் மார்க்ஸ் என்ன அப்படின்னா டோட்டலாக 150 கொஸ்டின்ஸுங்க, 120 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. இதுவே டிசேபிள்டு பர்சனாக இருக்காங்க, ஸ்க்ரைப் யூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா 160 மினிட்ஸ் கொடுக்குறாங்கங்க. அதுக்கான சிலபஸ் அண்ட் பேட்டர்னு எல்லாமே கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து செகண்ட் சிபிடியில் போகிறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஸ்ப்ளிட் அப் தாங்க. செக்ஷன் வைஸ் எவ்வளோ இருக்குது, எந்தத்துலலாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. அவங்க கொடுத்துருக்குற சிலபஸ் வைஸ் நீங்கள் படிச்சுட்டு போனீங்கனாலே ஓரளவுக்கு நல்லாவே எக்ஸாம் எழுதலாங்க. அடுத்துங்க, இன்ஜினியரிங்கில் நிறையா கேட்டகரி இருக்குல்லங்க. இவங்க கொடுத்துருக்கிறதுக்குள்ள என்னென்ன இன்ஜினியரிங்ஸ் வருது, இப்போ மெக்கானிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங் அந்த குரூப்புக்குள்ளே யார் யார் வர்றாங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் அலைடு இன்ஜினியரிங்குள்ளே யார் யார் வராங்க, அந்த மாதிரி அந்த இன்ஜினியரிங்கில் நிறையா இருக்குல்லங்க. அது எல்லாத்தையும் அந்த குரூப்பாக வந்து அவங்கள நோட்டிஃபிகேஷன்லேயே நமக்கு வந்து சொல்லிட்டாங்கங்க, இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதை இது எந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் வர்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது நல்லதுங்க. கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜி அந்த போஸ்ட்டுக்குங்க வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதையும் பார்த்துக்கோங்க. ஜேஇன்னு கொடுத்துருக்கனால இன்ஜினியர்ஸ்க்கு மட்டும்தான் நினச்சிக்காதீங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாங்க. இதில் மொத்தம் 26 போஸ்ட் இருக்குதுங்க. 26 போஸ்ட்டுக்கும் போஸ்ட் வைஸ் பேராமீட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் எவ்வளோ இருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அந்த மாதிரி அதனுடைய டிபார்ட்மெண்ட் என்ன எல்லாங்கிறது டீட்டெயில்டாக அந்த 26 போஸ்ட்டுக்குமே கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்குங்க ஜோன் வைஸ் வேக்கன்சிஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்கங்க. எந்த ஜோனுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, எதுக்கு அப்ளை பண்ணணும்னு நல்லா யோசித்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப உங்களால் ஜோனை மாற்ற முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஜோனில் நீங்கள் போஸ்ட் ஆகிறீங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சது 5 to 10 இயர்ஸாவது நீங்கள் அங்கே சர்வீஸ் பண்ணால் தான் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும். இப்போ வேறு ஜோனில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வரணும், சென்னை ஜோனுக்கு வரணும், இல்லை சென்னை ஜோன்லேருந்து வேறு ஜோனுக்கு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மினிமம் 5 to 10 இயர்ஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணாமல் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியாது. அதை நல்லா மைண்டில் வச்சுட்டு எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணணும்னு யோசித்து அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜோன்லேருந்து நீங்கள் திரும்ப மாடிஃபிகேஷனுக்கு ஒரு 2 days எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாலும் அந்த டைமில் உங்களால் ஜோனை மாற்ற முடியாது. நல்லா யோசித்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்குங்க, நீங்கள் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ஜோன் வைஸ் நீங்கள் எந்த ஜோனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜோனல் வெப்சைட்கே உங்களுக்கு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் போனீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வரும். உங்களோட மெயில் ஐடி வச்சுக்கோங்க, ஃபோட்டோ சிக்னேச்சர் வச்சுக்கோங்க. எஸ்சி எஸ்டிக்கு இந்த ட்ரெயின் கன்செஷன் இதெல்லாம் தேவை அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், அது எல்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லைவாக உங்களை வந்து நீங்கள் எதில் அப்ளை பண்ணுறீங்களோ லைவ் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ஏன்னா அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் ரெடியாக இருந்ததுன்னா ஈஸியாக டக்குன்னு முடிச்சிடலாங்க. அதுக்காக தான் சொல்கிறது. அந்தந்த ஜோனல் வெப்சைட் வந்து நான் அட்டாச் பண்ணுறேங்க. இந்த வெப்சைட் எந்த ஜோனில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வெப்சைட்க்கு டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதனுடைய நோட்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஏதாவது டவுட்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இதில் இந்த சிலபஸில் வரக்கூடிய அந்த மேக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் ஒன்று ஒன்றா போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. நீங்கள் அது வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. பேசிக் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பேசிக்காக இப்போ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களும் இல்லை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.